நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சேம் ப்ராப்ளம் தாங்க. ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து லேப்டாப்பில் இருக்க சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணால் திரும்பவும் சேம் ப்ராப்ளம், அந்த லைன் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கான பர்மனெண்ட் சொல்யூஷனை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்பில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பயோஸ் டேட் டைம் இது எதுவுமே சேவ் ஆகலை. சேம் டைம் நம்ம ஏதாச்சும் செட்டிங்ஸ் வந்து எடிட் பண்ணணும், அதுவும் வந்து சேவ் ஆகலைங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு ஒரு டவுட் என்ன, ஒரு வேளை சிமஸ் பேட்டரியில் பவர் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து இந்த பயோஸ் இஷ்யூ இருக்கும். பயோஸ் நம்ம வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இது வந்து பூட் ஆகாமலே இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிமஸ் பேட்டரி வந்து செக் பண்ணி பார்ப்போம், அதுக்கு பவர் இருக்கா இல்லைங்கிறத. இப்போ நம்ம வந்து இந்த லேப்டாப்பை டோட்டலாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி நம்ம வந்து சிமஸ் பேட்டரியோட பவர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அது பவர் இல்லைன்னா புது சிமஸ் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். அதில் சக்ஸஸ் ஆகுதா இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 தானே 4 ஸ்க்ரூஸ் இருக்குது. அந்த 4 ஸ்க்ரூஸையும் வந்து நம்ம கலத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து கலட்டி விட்டுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலுக்கு வெளியிலே தான் வருது. இது வந்து பவர் சுவிட்சுக்குள்ள ஸ்ட்ரிப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீபோர்டுக்குள்ள ஸ்ட்ரிப்பு. ஸோ இதை வந்து இந்த மவுஸ் பேடுக்குள்ள ஸ்ட்ரிப்பு. இது ரெண்டையுமே வந்து கலட்டி விடுவோம். சப்போஸ் நம்ம கலட்டாமல் இதை அந்த பேனில் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே போஞ்சு வந்துடும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கலட்டுவோம். கலட்டிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் எல்லாம் ட்ரைங்கணும். ஸோ கலட்டுறதுக்கு வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கை வச்சு இறக்கிடலாம், திரும்ப அந்த ஸ்ட்ரிப் வந்து வெளியில் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, இது இறக்கி விட்டுட்டோம். இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த லாக் வந்து மூடிக்கோங்க. இல்லைன்னா லாக் வந்து சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் தட்டுப்பட்டுச்சுன்னா பொட்டிடும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்லைட் பண்ணுற மாதிரி பட்டது இது. ஸோ இதே வந்து இறக்கி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டாக ஆகும். ஸோ ஸ்க்ரூஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டாரு பேட். இதில் நான் ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை கலெக்ட் விட்டோம் பண்ண வந்து பேட்டரி கலெக்டவே இல்லை. இந்த மாதிரி மாடல் லேப்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கலெக்டாமல் ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா டேமேஜஸ் நிறையவே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேட்டரி கலெக்டி விட்ருவோம். ஓகே, பேட்டரியை கலெக்டிட்டோம். ஸ்க்ரூ ஆல்ரெடி கலந்தாங்க எனக்கு. ஓகே ஓகே, இனிமேல் நம்ம வந்து இங்கே கலட்டிடுவோம். இங்கே கலட்டிட்டு பேலன்ஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனலில் வந்து கலந்துனா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப் பிசி வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அதை சரி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய இந்த ஹார்ட் டிஸ்க்கு, இது ஹார்ட் டிஸ்க் அசிஸ்டி நீங்கள் என்ன போடுறீங்களோ ஸ்டோரேஜுக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கலட்டிடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கிறதுனால சிஸ்டம் ஆனால் ஆஃப் ஆகிற டைம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஆனால் ஆஃப் ஆகும். ஸோ சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து டேமேஜ் தரையில் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு வெளியில் எடுத்துட்டோம். இது வந்து புதுசாக நம்ம போட்டு கொடுத்த ஹார்ட் டிஸ்க்கு. அப்படி தான் நினைக்கிறேன் 2023 கொடுத்தது 500 GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஹார்ட் கொத்தி வச்சிட்டோம் அதோட ஸ்க்ரூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கான சிப்போட கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விடுறது. ஸோ நான் பண்ணக்கூடிய சர்வீஸஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப்புன்னு இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் மட்டும்தான் அடிக்கடி பூஞ்சிடும். அதுக்காக இது வந்து கிடச்சதே பெரிய விஷயம் இந்த டூல் செட்டில். இது வந்து கரெக்டாக வந்து டைட் பண்ணி அளக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறவாகிடுது டூல். ஓகே, 1 அளக்கிட்டோம், 2 அளக்கிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த வயர்லெஸில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டர் வந்து உடஞ்சிடுச்சுன்னா இது புதுசு மாத்திர மாதிரி தான் ஆகும். அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி வந்து எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்க்ரூஸுமே கலட்டிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, இதை டோட்டலாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. திருப்பி நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனலில் கலட்டிட்டு நம்ம வந்து போர்டை கலட்டுற மாதிரி வரும். இப்போ எல்லா ஸ்க்ரூஸுமே கலட்டிட்டு பார்க்குறேன்.
இதில் இந்த எல்லா ஸ்க்ரூஸுமே இப்போ கழட்டிட்டோம். ஒரு சில ஸ்க்ரூஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கலத்த முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலோடைய ஸ்க்ரூஸ் வந்து கழட்ட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் கழட்டிட்டோம். ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சிடி ட்ரைவ் நைட்டாக ஸ்லைடு பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். வெளியில் எடுத்து வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும், இதில் வந்து சிஎம்எஸ் பேட்டரி இந்த சைடில் இல்லை. ஸோ இந்த மறு சைடில் தான் வந்து சிஎம்எஸ் பேட்டரி இருக்கும். ஒரு சில இதில் வந்து ரெண்டுலேயுமே இருக்காது, ரெண்டு சைடுமே இருக்காது. அது அந்த மாதிரிப்பட்ட எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த கேபிள், இது வந்து யூஎஸ்பியான கேபிள், இங்கே ஒரு யூஎஸ்பி போடுறது அதுக்கான கேபிள், இதை வந்து கழட்டி விடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் பார்த்து காட்டுங்க. பெரிய லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி நம்ம கழட்டி விட்டாலுமே டோட்டலாக வந்து போயிடும். அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் சாக்கெட்டுக்கானது, அதையும் கழட்டி விட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கூலிங் ஃபேன், இதோட ஸ்க்ரூ வந்து இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி விட்டால் மட்டும் தான் இது டோட்டலாக வந்து எடுக்க முடியும். ஸோ அதை கலட்டோம். ஸோ கழட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை இழக்க முடியும் பேலன்ஸ். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மல் சிஎம்எஸ் பேட்டரி தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ஒயர்டுன்னா ஒயர்டு வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்குது. அதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நம்மங்கிறதுனால இந்த சிஎம்எஸ் பேட்டரிங்கிறதால இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதோட பவர் வந்து செக் பண்ணிப்போம். ஓகே, மல்டிமீட்டர் எடுத்து வந்துட்டேன். மல்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் வந்து கிரவுண்டு கொடுங்க. ஒன்றும் இதை கீழே போர்டை கிட்ட வச்சாலே போதும். பாசிட்டிவ் வந்து டாப்பில் கொடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் வந்து மாறி வருதா. இது பார்த்திங்கன்னா 3 வோல்டேஜ் வரணும். இது வந்து 3 வரவே மாட்டேங்குது. 0.20 அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ளேஸில் வந்து 3 வந்து காட்டணும், பட் காட்டலை. ஸோ இது வந்து தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக. ஸோ நார்மல் மைனஸ் ஸ்க்ரூ, இது கலெக்டர் டைம் பார்த்துட்டு இந்த 2 சைடு ஒரு லாக் இருக்குது. அந்த லாக் உடஞ்சிச்சுன்னா இதுவும் கோயிங் தான். இப்போ திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். நெகட்டிவ் கீழே, பாசிட்டிவ் மேலே. ரீடிங் பார்த்தீங்கன்னா 0.35 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி டெட். ஸோ நம்ம வந்து இப்போ புதுசு வந்து மாற்றுவோம். ஸோ புதுசு பவர் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. பார்த்துட்டிங்கன்னா 3.29 வோல்டேஜ் வருது. இப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். புது பேட்டரியை போட்டாச்சு. இப்போ திரும்ப மதர் போர்டில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சிஎம்எஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து திரும்பவும் வந்து இந்த மதர் போர்டை இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டலாக வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயோஸில் போய் வந்து டேட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பூட் ஆகுங்கிறத பார்ப்போம். அப்படி பூட் ஆச்சுன்னா சக்ஸஸ், பூட் ஆகலைன்னா ஃபெயிலியர் தான். அப்படி ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது சிஎம்எஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ண ஒரு சக்ஸஸ் தான். இதை டோட்டலாக வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்ப அவங்கள வந்து பார்க்குறேன். A few moments later. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பயோஸ் வந்து போவோம். F2 பயோஸு. ஸோ இதில் நம்ம வந்து டேட்டு டைம் இது எல்லாமே வந்து புதுசாக வந்து செட் பண்ணுவோம். ஸோ டேட்டு மந்த் 06 என்டர், 19 என்டர்,
2024 என்றது. டைம் பார்த்தீங்கன்னா 11:31. நெக்ஸ்ட்டு அனிமேட்டரில் வேணும். UEFA எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து எஸ் கொடுப்போம். இப்போ இது வந்து பூட் ஆகி போதாங்கிறத பார்ப்போம். அனிமேஷன் வருது. நோ யூஸ். ஓகே, ஐ திங்க் இதில் வேறு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டர்ஸ்க்கு இஷ்யூ இருக்க வாய்ப்பு கம்மி. நான் ஆர்டர்ஸ் செக் பண்ணிவிட்டேன், ஆர்டருக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி வருதுங்கன்னா ஸோ நம்ம இப்போ சார்ஜரை கலந்து திருப்பி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பயோஸ்க்கு செக் பண்ணி பார்ப்போம். F2 ஓகே, அனிமேஷன் கரெக்டாக வருது. டேட் அண்ட் டைம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் சேவ் ஆகிருக்கு. ஆக்சஸ் ஃபேன்சி ஸ்டார்ட்டு எனேபிள் பண்ணிட்டோம். UEFA இதை வந்து டிசேபிள் பண்ணிப்போம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ஓகே, கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஹார்டிஸ்க் பிபிசி டிவைஸ் ஹார்டிஸ்கில் தான் இருக்குது. செக்யூர் போட்டு அதில் எதுவும் இல்லை. கமான் மேன், ஆனாகு பூட் நோ நோ நோ. இதில் நீ வந்து திரும்ப ஒருக்கா வந்து வாய்ஸ் போட வேண்டியதான். ஸோ பட் நம்மளால் சீமஸ் பேட்ரி இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியுது. இந்த ஒரு காயின் பேட்டரியில் பவர் இல்லாததுனால எவ்வளோ இஷ்யூங்கிறத பாருங்கள். இது ரெடி ஆகுமாங்கிற டவுட்டு தான். இது வந்து ஐ திங்க் இனிமேல் வந்து வாய்ஸ் திரும்ப ஒருக்கா போட்டு போக வேண்டியதான். இது செகண்ட் டைம் வந்து நான் இதில் வந்து வாய்ஸ் போட போகிறேன். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து வாய்ஸ் போடுற வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இதையும் கூட வந்து செக் பண்ணிவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சீமஸ் பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த லேப்டாப்பில் சீமஸ் பேட்டரி கம்ப்ளைண்ட்டு, பட் இப்போ வந்து வேறு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது ஆல்ரெடி இருந்து தான். இதான் மெயின் கம்ப்ளைண்ட். இதை தான் நம்ம வந்து வாய்ஸ் மாதிரியாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இனிமேல் வந்து சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது முன்னாடி நம்ம சார்ஜரை கனெக்டிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னா பயோஸ் வந்து திரும்ப டிஃபால்ட்டு போயிடும். இப்போ வந்து கரெக்டாக அப்படியே தான் இருக்குது. அதனால் இனிமேல் வந்து வாய்ஸ் மாத்திர டைம் வந்து ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். The next day. ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. இதில் அந்த லைன் பிளிங்க் ஆனதுக்கு காரணம் அந்த சீமஸ் பேட்டரி ஃபஸ்ட்டு. சேம் டைம் வந்து ஓஎஸ்எம் கரெக்டாக இருந்து ஸோ நம்ம ஓஎஸ்எம் மாற்றிட்டோம். சீமஸ் பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் இப்போ அந்த இஷ்யூஸ் இல்லை. இது நம்ம வந்து சார்ஜர் பின்னை கலட்டிட்டு கொடுத்துனா வந்து திரும்ப வந்து ஃபஸ்ட் லேண்ட் வரும் டேஷ் காட்டும். இப்போ அது காட்டுதாங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கலட்டினதுமே இது வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுமே ஆன் ஆயிடும். பட் இப்போ வந்து ஆன் ஆகாது. நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசஸ் லோகோ வந்து போகுது. ஸோ பிளிங்க் ஆகலை, இன்ட்ரெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஃபைனலாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறாச்சா கீழே நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆளுங்களாச்சும் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கார்ட் பண்ணாச்சு நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் தெரியாமல் கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதிலே கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.